சகானா குட்டி, என் ஒய்ஃபு, நான் 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவுட்டிங் வந்திருக்கோங்க. பாப்பாவை ஸ்கூல் சேர்த்ததுனால இப்போலாம் அடிக்கடி எங்கேயும் ஊர் சுத்த முடியலங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்கே ஊர் சுத்த வந்திருக்கோம்னா, சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்னோ கிங்டம். உள்ளே போன உடனே முதல்ல டிக்கெட் கவுண்டர் தாங்க. பாப்பா நானும் வருவேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து பக்கத்தில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட காமிச்சிச்சிங்க. எங்களுக்கு டைமிங் 11:15. ஆனால் நாங்கள் 10:30 போனனால வெயிட்டிங் ஏரியாவில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனோம். பாப்பா மேலே கையை காமிச்சு அப்பா அங்கே பார்ப்பான்னு சொல்ல மேலே பார்த்தா பெரிய ஃபேனு. அதுல இருந்து காற்று நல்லா வந்துச்சுங்க. வந்த காற்றை ஃப்ரீயாக வாங்கிட்டு இன்னும் என்னென்னலாம் இங்கே வச்சிருக்காங்கன்னு சுற்றி பார்த்ததில் ஒரு பெரிய பெண் குயின் பொம்மையை பாப்பா கண்டுபிடிச்சிருச்சிங்க. உடனே அதை போய் மூக்க தொடுறதும் வாயை தொடுறதும் சொல்லிட்டு அங்கங்கே தொட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சில பல ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் எடுத்துட்டு ஒரு சின்ன டான்ஸை போட்டு அதுக்கப்புறம் பாப்பா நானே தனியாக ஆடு வைப்பான்னு சொல்லிட்டு சும்மா எம்பேரு படையப்பா இளவட்டம் நடையப்பான்னு சொல்லிட்டு செம டான்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு விசில் அடிச்சு எல்லாருக்கும் ஷூ, கிளவுஸ், ஜெர்கின்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு ஏதோ விண்வெளி வீரர்கள் மாதிரி போஸை கொடுத்துக்கிட்டு விண்வெளி வீரர்கள் ராக்கெட்ல ஏறதுக்கு முன்னே மக்களை பார்த்து கையசிப்பாங்களே அது மாதிரி கையசிச்சுட்டு நாங்களும் உள்ள போனோங்க. பாப்பாவும் தயாரா இருந்துச்சுங்க. குட்டி விண்வெளி வீராங்கனை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. கதவை திறந்து உள்ள போனா செம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. உடனே போனை எடுத்து ஒரு 2-3 டான்ஸ் ஆடுறதும் செல்ஃபி எடுக்கிறதும் விளையாடுறதும் சொல்லிட்டு செம ஜாலியா போச்சுங்க. அந்த பனித்துளிலாம் சும்மா வெள்ளை வெளியேன்னு அப்படி கையில் எடுத்து விளையாடுற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதில் வண்டி மாதிரி அதில் இழுத்துக்கிட்டு போகிறதும் அப்படி பனித்துளியை அள்ளி வீசுறதும் அதில் ஃபுட்பால் விளையாடுறதும் செம ஜாலியாக இருந்துச்சுங்க. ஆனால் உள்ள ஆனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் விளையாண்டு திரும்ப வெயிட்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டு திரும்ப போய் உள்ள விளையாடலாங்க. ஆனால் செம ஜாலியாக செம என்ஜாயாக செம சாங்லாம் போட்டு கேட்கறதுக்கே சூப்பராகவும் அப்படியே ஒரு புதுவிதமான எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. பாப்பா ஃப்ரிட்ஜில் இருக்க பனிக்கட்டியெல்லாம் வச்சு தூக்கி போட்டு விளையாடுங்க. ஆனால் முறையாக இவ்வளோ பெரிய பனிக்கட்டி இவ்வளோ கொட்டி வச்சிருக்க இடத்துல வந்து விளையாடுறது வந்து பாப்பாவுக்கு வந்து ஆச்சரியமாக ஷாக்காக ஃபஸ்ட்டு பார்த்துச்சிங்க. அதுக்கப்புறம் மூடு செட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது விளையாடுறதுன்னு சொல்லி செம ஜாலியாக ஆயிடுச்சுங்க. டிஜே மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க கலர் கலர் லைட்டில். அதுக்கு கீழே நின்றுட்டுலாம் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அப்படியே லாஸ்ட்டில் வெளியே வந்து ஹீட்டரில் ஆஹா சூடாக இதமாக காற்றை வாங்கிட்டோங்க. ஏன்னா கோல்டு கீல்டு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பா மேலே ஏறிய உட்காந்து காற்று வாங்கிச்சிங்க. இங்கே வந்ததுக்கு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஒரு புதுவிதமான இடமா இருந்துச்சுங்க. உங்களுக்கும் டைம் கிடைச்சுன்னா இது மாதிரி இடத்துக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்லம் ஏன்டா பப்பி கத்திக்கிட்டே இருக்கு? அதுக்கு வச்சதுதான் நீங்க தின்னுகிட்டு இருக்கீங்க. அதான் அது கத்திட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஜூஸ் உங்க கடைக்கு போயிருக்காங்க சொல்லும். எல்லாருக்கும் வாங்க போயிருக்காருன்னா கண்டிப்பா பெரிய ஜூஸ் பாட்டில தான் வாங்க போயிருப்பாரு. எல்லாத்தையும் ஊத்தி குடிக்கிற வேண்டியதான். A few minutes later. அப்பா வந்துட்டியா? எங்கப்பா ஜூஸ்? தோ இந்தடா செல்லம். இன்னைக்கு பாப்பாவை கூட்டிக்கிட்டு பார்க்குக்கு போற வழியில கலர் கோழி குஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. நிறுத்தப்பா வண்டி நிறுத்தப்பா, நான் அது கூட விளையாண்டே தீரணும். பாப்பா வண்டி நிறுத்தி இறங்கி வந்து அது கூட விளையாட ஆரம்பிச்சிச்சு. சும்மா எல்லோ கலரு, பிங்க் கலரு, ஒயிட் கலரு, ஆரஞ்சு கலரு, கிரீன் கலர்னு சொல்லிட்டு பல கலர்ல கோழி குஞ்சு வச்சிருந்தாங்க. பாப்பாவுக்கு செம ஹாப்பிங்க. அதை தொட்டு பாக்குறது, தூக்கி பாக்குறது, தடவி பாக்குறது, முத்தம் கொடுக்கறதுன்னு செம ஜாலியா இருந்துச்சுங்க. திரும்பி பார்த்தா ரோட்ல போற எல்லாருமே இந்த கோழி குஞ்சு தாங்க பாக்குறாங்க. எல்லார் ஃபேஸ்லயும் அவ்வளவு சந்தோஷங்க. நீங்க சொல்லுங்க, இந்த கோழி குஞ்சுனா உங்களுக்கு பிடிக்கும் தானே?